ஹாய் ஹலோ நீங்களாம் கேட்டிருக்கிறது மலேசியா குமார் பாட்காஸ்ட் வித் மீ குமார். எல்லாம் நான் பொழுது நல்லா சூப்பராக செம்மையாக சாப்பிட உங்களுக்கு வேண்டிக்கிறேன். வாங்க இந்த வார எபிசோடுக்குள்ளே போவோம். வணக்கம் வணக்கம் ப்ரோ. அப்படியே கேமரா பார்த்து ஒரு வணக்கத்தை சொல்லிடுவோம். வணக்கம். ஆமா, இது பின்னால தமிழுக்கு தேவைப்படும். ஆமா ஆமா. வணக்கம் கிச்சா. வணக்கம் வணக்கம் ப்ரோ. அதாவது கண்டிப்பா நிறைய பேர் இவரோட தம்ப்நெயில்ல பார்த்துருப்பீங்க. அண்ட் ஆல்சோ இவரோட முகத்தை நிறைய இன்ஸ்டாகிராம்ல பார்த்துருப்பீங்க. அண்ட் இன்ஸ்டாகிராம்ல வந்து உங்க பேர் வந்து கிச்சான்னு தான் எனக்கு தெரியும். ஆனா அவரோட முழு பேர் என்ன, இவர் எப்படி இந்த அதாவது முதல்ல சொல்லிட்டார் ஃபுட் ரிவ்யூவர் இல்லை நானே, அதாவது ஃபுட் கண்டென்ட் கிரியேட்டர், அந்த மாதிரி பல விஷயங்கள் அண்ட் இதில் இருக்கிற சேலஞ்சஸ், இந்த அண்ட் இதுக்கு கேமராக்கு பின்னால் இருக்கிற இந்த ரகசியங்கள்னு, அதாவது ஃபுட் லோகர்லாம் நானும் பார்த்துருக்கேன். எல்லாருமே அவ்வளோ டிஷ்ஷு சாப்பிடுவாங்க. ஆனால் நண்பனை பார்த்தா அப்படி இருக்கிறன்ற மாதிரியே இல்லை. ஸோ இந்த மாதிரி பல சீக்ரெட்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வார எபிசோடு நீங்கள் ஒரு ஃபுட் ரிவ்யூவர் போக போகிறீங்கன்னா இந்த வார எபிசோடு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயப்படாதீங்க, கண்டிப்பாக உங்கள் அனுபவத்தை ஷேர் பண்ணிக்கிறது நல்லது தானே. ஸோ என்ன மறக்காமல் இந்த சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த பாட்காஸ்ட் பார்க்க ஆரம்பிங்க. ஏன்னா அப்படியே அந்த பெல் பட்டன், ஆமாம் பெல் பட்டன் கூட, ஏன்னா இந்த சப்ஸ்கிரைப் பட்டனே தட்டுறதே பெரிய விஷயமா இருக்குன்றனால அது முதல்ல தட்டிடுங்க. என்ன அதுக்கு மேலே ஒன்றும் ஆசைப்பட்டீங்கன்னா அந்த பெல் பட்டனும் தட்டலாம். பட் மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க. தட்டிடுவாங்க. ஆமாம் ஆமாம், ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ ரொம்ப பேசாமல் நான் எபிசோட்குள்ளே போயிடுவோம். ஸோ வணக்கம். அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிச்சா அதானா உங்கள் பேர் இல்லை ப்ரோ. ஸோ என்னோட பேர் வந்து கிருஷ்ணகுமார் நடராஜன். ஸோ என்னோட ஃபாதர் வந்து எனக்கு இல்லை. ஸோ என் ஃபாதர் வந்து என்னை கிச்சா அப்படின்னு சொல்லிட்டு செல்லமாக கூப்பிடுவாங்க. அண்ட் வீட்லேயுமே எல்லாரும் அப்படி தான் கூப்பிடுவாங்க. ஸோ அதனால ஏன் கிச்சான்னு சொல்லி வச்சிடலாம், கேட்சியாகவும் இருந்துச்சு. சரி கிச்சா கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டு வச்சாச்சு. கிச்சா கிருஷ்ணா. கிச்சா சுஜித் அந்த ஹீரோ இருப்பாரு, அதுதான் எனக்கு தெரிஞ்ச முதல் கிச்சா. ஆமா, நான் போட்டாலே அதாங்க வந்து கிச்சான் போட்டாலே கிச்சா சுஜித் தான் வருவாங்க. அதுக்கப்புறம் இந்த கிச்சா தான் ஃபேமஸ் போல மலேசியால அப்படின்னு அப்படின்னு நம்ம சொல்லிக்க வேண்டியது. ஆமா, என்னதான் ஓகே. ஆனா கிச்சா நீங்க வளர்ந்தது பிறந்ததுலாம் வந்து இந்தியால, அதுக்கப்புறம் இப்போ மலேசியாவுக்கு வந்துட்டீங்க. என்ன எவ்வளவு நாளா இருக்கீங்க ப்ரோ மலேசியால? இங்கே வந்து ஒரு பெர்மனண்டா இப்போ இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6 to 7 மாசமா இருக்கேன். பட் ஒரு 6 வருஷமாவே வந்து போக வர இருந்துட்டே தான் இருக்கேன். போக வர இங்க இருக்கிறவங்கள நான் கல்யாணம் பண்ணனால மலேசியனா தான் நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன். ஸோ பேசிக்கலி ஐ எம் ஃப்ரம் இந்தியா. ஸோ இப்போ ரீசெண்டாக செட்டில் ஆனனால அப்படியே மலேசியனா மாறிக்கிட்டு இருக்கீங்க. ஆமா ஆமா, அது சாப்பாடுலேருந்து கரெக்டான இடத்துல தான் ஆரம்பிச்சிருக்கீங்க. மலேசியனா மாறுறதுக்கு அங்கே என்ன முதல்ல ஆரம்பிக்கணும், அதுதான் ஒரு ட்ரூ மலேசியன். உண்மையால சாப்பாடுலாம் இங்க என்ன சொல்றதுன்னா ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் ஃபார் ஃபுட் லவர்ஸ் நான் கண்டிப்பா சொல்லுவேன். உங்களுக்கு என்ன சாப்பாடு வேணும் எல்லாமே ஆத்தென்டிக்கா கிடைக்குது. ஆமா, அது போதும். சைனீஸ், இந்தியன், அதுக்கப்புறம் நடுவில் போர்த்துகீஸ், வேற என்னென்ன இருக்கு, பங்களாதேஷ், பாகிஸ்தான் சொல்லிக்கிட்டு ஆமா என்ன வேணாலும் இங்க இருக்குன்ற. பின்னாடி போயிருக்கீங்களா? போயிருக்கேன் ப்ரோ. அங்க ஒன்றும் அது வேற மாதிரி, அது சொர்க்கம். சொர்க்கம் அம்மா, அது எங்களுக்கே ஒரு ஃபுட் எவன் தான் ப்ரோ. என்ன எப்படி இந்த ஜேர்னி, இந்த ஃபுட் இந்த கிரியேஷனுக்குள்ள வந்தது? இது வந்து பொய் சொல்லாம சொல்லணும்னா எல்லாரும் எப்படி ஆரம்பிச்சாங்கன்றது தெரியல. நான் வந்து ஆரம்பிச்சது எல்லாருமே பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அந்த டைம்ல. நிறைய அந்த ஃபுட் ரிகார்டிங் போடுவாங்க. அந்த டைம்னா ஒரு 2017 to 2018 ஓகே, அந்த டைம்ல ஆரம்பிச்சோம். ஸோ அப்போ வந்து விளையாட்டு ஆரம்பிச்சது. ஒரு சைடு விளையாட்டு, ஒரு சைடு வந்து இந்த மாதிரிலாம் யூடியூப்ல வீடியோ போட்டால் வந்து நீங்க சீக்கிரமா சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரெண்ட் போயிட்டு இருந்துச்சு. நானும் அதுக்கு விதிவிலக்கு இல்லை. அதை பார்த்து சரி உள்ளுக்குள்ள வருவோமே வந்தோம். ஆனால் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த ரியாலிட்டி தெரிஞ்சிச்சு. ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணது யூடியூப் தான். அந்த வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த ரியாலிட்டி தெரிஞ்சிச்சு. இது வந்து எல்லாமே நம்மளை ஏமாத்திட்டாங்க குமார். சான்ஸே கிடையாது. அந்த டைம் அந்த அளவுக்கு காம்படிஷனும் கிடையாது. ஆனா நம்ம அந்த அளவுக்கு இன்னைக்கு போட்டிருக்க எஃபோர்ட் அன்னைக்கு போட்டிருந்தோம்னா கண்டிப்பா ஓரளவுக்கு இன்னைக்கு நல்லா க்ரோத் ஆயிருக்கலாம். பட் அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணது. அந்த மாதிரி அப்படியே உள்ளுக்குள்ள வந்தோம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ஸ்டார்ட் ஆகி அப்படியே வந்துருச்சு ப்ரோ. ஆரம்பிச்சதும் ஃபுட்டு தான், இன்ன வரைக்கும் ஃபுட்டு தான். பட் ஆனா இப்போ வந்து என்ன பண்றோம், லைஃப் ஸ்டைலையும் சேர்த்து பண்றோம். ஏன் அப்படின்னா இப்போ ஒரே விஷயத்த செஞ்சுக்கிட்டு இருக்கோம்னா அதை நம்ம செய்யறோம். ஆனா ஒரே விஷயத்தையே பண்ணிட்டு இருந்தா போர் அடிச்சு போயிடும். ஸோ இப்போ வந்து கிட்டத்தட்ட எவ்வளவோ கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் வந்துட்டாங்க. ஒரு வீட்டுக்கு ஒரு யூடியூபர் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு வீட்டுக்கு ஒரு டிவி இருக்கிற மாதிரி கண்டிப்பா ஒரு வீட்டுக்கு கண்டென்ட் கிரியேட்டர். அப்ப வெரைட்டிஸ் நீங்க நிறைய கொடுத்தாதான் மக்களோட மனசுல வந்து நீங்க நிக்க முடியும். ஒரு ஏழையில பல டிஷ் வைக்கிற மாதிரி ப்ரொஃபைலுக்கு வந்து நிறைய விஷயம். எக்ஸாக்ட்லி. ஸோ அதனால அப்படியே எல்லாத்தையும் அப்படியே கலந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஐம் கிவிங் மை பெஸ்ட், ட்ரைங் டு கிவ் மை பெஸ்ட் அப்படிதான் சொல்லணும். அண்ட் யூடியூப்ல ஆரம்பிச்சு இப்போ எவ்வளவு முதல் வீடியோ போட்டு இப்போ எத்தனை வருஷமா ஆயிடுச்சு? யூடியூப் வந்து என்ன சொல்றதுன்னா கன்சிஸ்டன்ட்டா வந்து நான் யூடியூப்பை வந்து ஓகே இல்ல அந்த ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ இருக்கிற 2024க்கு
ஒரு சொன்னா நம்ப மாட்டீங்க, எவ்வளவு ஃபாலோவர்ஸ் நினைச்சு பாருங்க. நீங்க என்ன பார்க்கல என்னோட யூடியூப்ல, சும்மா கெஸ் பண்ணுங்க. ஐயோ பார்க்கலன்னு சொல்லிட்டாரே இப்ப. 100,000 200,000 5,000 ஆர் சம்திங் 6,000 இருக்கு. பரவாயில்லையா இத்தனை வருஷத்துல. ஓகே, ஏன்னா நீங்க இந்த பக்கெட் ஆக்டிவ் ஆயிட்டீங்க, அதுல வந்து கன்சிஸ்டன்டா இல்லாதனால அது வந்து. பட் ஆனா பே வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு, ஒரு 2-3 தடவை வந்து பே பண்ணாங்க. ஓகே ஓகே. ஒரு சில வீடியோக்கள் லென்த் வீடியோலாம் நிறைய போடுவோம். ஸோ அதுல வந்து கொஞ்சம் நம்ம ஏர்ன் பண்ண முடிஞ்சுச்சு. நல்ல பிளாட்ஃபார்ம் ஏர்ன் பண்றதுக்கு. பட் யூ ஹேவ் டு ஸ்டாண்ட் லைக் சம்திங் கிரியேட்டிவ், கன்சிஸ்டன்ட், ஸ்ட்ராட்டஜிக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணோம்னா சக்ஸஸ் தான். சக்ஸஸ். அண்ட் சாப்பாடு வந்து சின்ன வயசுலேருந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அதுல? ஆமா, சாப்பாடு அப்படின்றது வந்து நமக்கு ஒரு செம்ம கிரேஸ். அதுவும் பிரியாணி அப்படின்னா எனக்கு உயிர். 3 நேரம் பிரியாணி கொடுத்தாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன். பிரியாணி லவர்ஸ்ன்றது தமிழ்நாட்டுல நீங்க எந்த பகுதி? திருச்சி. திருச்சியில. ஸோ திருச்சிக்கு ஏதாவது ஸ்பெஷல் பிரியாணி இல்லை? திருச்சிக்குன்னா இனாம்குளத்தூர் பிரியாணின்னு சொல்லுவோம். இனாம்குளத்தூர் செவந்தக்கனி பிரியாணின்னு வாங்க. செவத்தக்கனி பிரியாணி, இனாம்குளத்தூர் செவத்தக்கனி பிரியாணின்னு வாங்க. சிக்கன் பிரியாணி இது, மட்டன் சிக்கன் எல்லாமே இருக்கும். திருச்சின்னு சொன்னா அதை மெயினா வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. நான் இப்போ வந்து நிறைய பிரியாணி வந்துருச்சு, எக்கச்சக்கமான பிரியாணி. ஒரு பேர்ல ஒரு இடத்துல இருக்கு. சந்துக்கடை பிரியாணின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. திருச்சியில ரொம்ப நல்லா இருக்கும். திருச்சியில திருச்சிக்கு போறவங்க, நானும் போனாலும் ட்ரை பண்ணி பாக்குறேன். கண்டிப்பா. மார்க்கெட் ஏரியால சந்துக்கடை பிரியாணி மார்க்கெட் ஏரியால கொஞ்சமா தான் இருக்கும், குவான்டிட்டி செம்மையா இருக்கும். தொன்னையில கொடுப்பாங்க, அது தொன்ன மாதிரியான ஒரு அமைப்புல உள்ள குவான்டிட்டி. ஓகே ஓகே ஓகே, அந்த மாதிரி. நைஸ் நைஸ். என்ன நீங்க சொல்லியிருந்தீங்களா ப்ரோ, இப்போ அதாவது அந்த காலத்துல உங்க சொன்ன மாதிரி இந்த கண்டென்ட் கிரியேஷன், இந்த யூடியூப்ன்றது அவ்வளவு போட்டி இல்லை. இப்போ வந்து நீங்க சொன்ன மாதிரி குடும்பத்துக்கு ஒரு ஆளு, இல்லை குடும்பத்தில் இருக்க அப்பா மகன் பிள்ளை அப்படின்னு எல்லாருமே வந்து செய்யற மாதிரி ஆயிடுச்சு. ஃபேமிலியாவே ஒரு கண்டென்ட் கிரியேஷனா கூட ஆயிடுச்சு. அண்ட் நீங்க என்கிட்ட சொல்லியிருந்தீங்க, அதாவது இது பேசுறதுக்கு முன்னாடி, இதுதான் வந்து உங்களோட மெயின் சோர்ஸ் ஆஃப் இன்கம் இல்லை, யூ ஹேவ் யுவர் ஓன் பிஸ்னஸ் அண்ட் எவ்ரிதிங். பட் இருந்தாலும் இந்த கண்டென்ட் கிரியேஷன்ன்றது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அண்ட் ஆக்சுவலி நீங்க அது இருந்தாலும், அண்ட் ஐ மீன் இந்த எவ்வளவு இம்பார்ட்டன்றதோட அதுக்கு முன்னாடி எனக்கு இருக்கிற கேள்வி வந்து, அதெல்லாம் இருந்தாலும் நீங்க இது செய்யணும்னு நினைக்கிறீங்க? ஐ மீன் இந்த கண்டென்ட் கிரியேஷன் நான் செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ நமக்கு வந்து மெயின் சோர்ஸ் ஆஃப் இன்கம் வேற பிஸ்னஸ் இருக்கு. பட் இருந்தாலும் இதை ஏன் பண்றீங்க அப்படின்றத உங்களோட கேள்வி. ஆமா. ஸோ இதை ஏன் பண்றோம் அப்படின்னா, இது வந்து எப்படி சொல்றதுன்னா, இந்த ஒரு தடவை தொட்டுட்டோம் அப்படின்னா திரும்ப நம்ம விட முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு ஜேர்னி தான் அது. இதுக்கு வந்து யூடர்ன் அப்படின்றது ஒண்ணுமே கிடையாது. ஸோ அதுதான் மெயினான ரீசன் நம்ம பண்றதுக்கு. ஆனா இதுக்கு மேல இன்னொரு ரீசன் என்னன்னா, பர்சனல் பிராண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணணுன்றது எனக்கு ரொம்ப ஆசை. என்னோட பிராண்டை என்னை மீறி யாரால வந்து சிறப்பா வந்து ஒரு பிராண்ட் அவேர்னஸ் கொடுக்க முடியும் அப்படின்றதுக்காக கண்டினியூவா பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்ன வரைக்கும் நம்மளோட பிராண்ட் ரிகார்டிங் எந்த விதமான வீடியோ அந்த மாதிரி நான் எதுவுமே இன்ன வரைக்கும் பண்ணதில்லை. ஃபியூச்சர்ல நம்ம பண்ண போறோம். ஸோ அதுக்கு ஒரு அடித்தளமா இது இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் விடாம செஞ்சுக்கிட்டே இருக்கேன். ஸோ அதுவும் பாத்தீங்கன்னா ஃபுட் ரிகார்டிங் தான் இருக்கும். ஸோ நம்ம பிசினஸே பேசிக்கலி வந்து ஃபுட் அண்ட் பெவரேஜஸ் அதுதான். ஸோ அதனால இந்த லைன்ல இருக்கிறனால அதை நம்ம கொண்டு வரதுக்கு ஈஸியா இருக்கும். அதனால பண்றோம். நம்ம இந்த மாதிரி சக்சஸ் ஆனவங்க ஆக்சுவலி நிறைய பேர் இருக்காங்க. யூடியூப்ல கூட ஜாஃபர் பிரியாணியா, ஜப்பர் பாய் அவர்லாம் உண்மையாலே ஜப்பர் பாய்லாம் ஒரு அவரோட கதைலாம் நான் கேட்டேன். ஓ வேற லெவல் இன்ஸ்பிரேஷன். அவங்க ஆரம்பிச்சு இப்ப இடையில தான் பார்த்துருந்தேன் ஒரு யூடியூப்ல ஒரு பிறந்த நாளுக்கு புதுசா ஒரு லைக் ஒரு பங்களோ மாதிரி வாங்கிட்டு அது போட்டிருந்தாரு. அப்புறம் யூஎஸ்ஏல அவரோட பிரான்ச்சும், மலேசியால ஜோஹர்ல ஆரம்பிப்பாரு அப்படின்னு. ஜாஃபர் பாய் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தயவுசெய்து கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஆமா, எனக்கு ரொம்ப நாள் ஆசை அவரோட பிரியாணி இப்படி என்னதான் இருக்குன்றது. ஐ மீன் இவ்வளவு ஃபேமஸா இருக்காருன்னா கண்டிப்பா அதுல ஒரு தரம் இருக்கும். ஸோ அதுக்கு அப்புறம் அப்படின்னு. நைஸ் நைஸ். அண்ட் இந்த கான்டென்ட் கிரியேஷன்ல இப்போ நீங்க சொன்ன மாதிரி ஒரு பர்சனல் பிராண்டிங் உங்களுக்கு வந்துருச்சுன்னு நினைக்கிறீங்களா? ஆல்மோஸ்ட் நெருங்கி போயிட்டு இருக்கேன் அப்படின்றத நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா பில்டிங் வந்து ஒரு பில்டிங் ஸ்ட்ராங் கம்யூனிட்டி அப்படின்றது ஒரு பெரிய விஷயம். அந்த மாதிரி கம்யூனிட்டியை நான் பில்ட் பண்ணனா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஒரு பர்சனல் பிராண்டிங்னு வரும்போது வந்து உங்களுக்குன்னு சொல்லி ஒரு கம்யூனிட்டி இருக்கணும், ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து உங்களுக்குன்னு சொல்லி இருக்கணும். ஃபாலோவர்ஸ் அப்படின்னு வர்றது அப்படின்றது வேற, அந்த ஃபாலோவர்ஸை உங்களோட கம்யூனிட்டியை மாத்துறது அப்படின்றது வேற. ஸோ ஃபாலோவர்ஸ் கெயின் பண்றதுல நம்ம ஓரளவுக்கு நல்லா போயிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். சோஃபார் நம்மளோட இன்ட்ராக்ஷன் வச்சு சோஃபார் நம்மளோட என்கேஜ்மெண்ட்டை பேஸ் பண்ணி பார்க்க போனால் நல்லா போயிட்டு இருக்கு. பட் கம்யூனிட்டி பில்டிங் அப்படின்னு பார்க்க போனால் இன்னும் நான் அதிகமான ஆதிக்கம் செலுத்தணும் அப்படின்றத நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த கமெண்ட்ஸாக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் என்னால் வந்து கரெக்டாக ரிப்ளை பண்ண முடியுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் நான் தோத்துட்டேன்னு தான் சொல்லணும். எல்லாருக்கும் வந்து டைம்லி என்னால் ரிப்ளை பண்ண முடியல, அதுதான். பட் சோஃபார் அதை தான் நான் இப்போ அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கேன். யார் ரிப்ளை பண்ணாலும் நமக்கு வந்து அதுக்கேற்ற மாதிரி கமெண்ட் பண்ணாலும் அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ரிப்ளை பண்ணுறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன். அந்த என்கேஜ்மெண்ட் இருந்தா தானே நீங்க சொல்றத மக்கள் கேட்பாங்க. அவங்க அவங்களோட டயத்தை செலவழிச்சு எனக்காக ஒரு கமெண்ட் பண்றாங்க. அப்ப நான் என்னோட டயத்தை செலவழிக்கிறாங்க, அதுவே பெரிய விஷயம். அதுக்கப்புறம் கமெண்ட் பண்றது பெரிய பெரிய விஷயம். கண்டிப்பா அந்த ஒரு மரியாதைக்கு நம்ம மரியாதை நிமித்தமா அவங்களுக்கு நம்ம ரிப்ளை பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த கம்யூனிட்டி பில்ட் ஆகும்.
அது ரெகார்டிங் இப்போ போயிட்டு இருக்கோம். ஆமா ஆமா நைஸ். நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஏன்னா நானும் இதே காரணத்துக்காக தான் இந்த பாட்காஸ்ட் இந்த பிராண்டிங்லாம் ஆரம்பிச்சது. அதாவது பர்சனல் பிராண்டிங்ன்ற ஒரு ஜர்னில தான் நானும் இதை ஆரம்பிச்சேன். அது இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறைய பேர் நினைக்கிறாங்க, அதாவது எல்லாரும் இந்த மாதிரி செய்கிறாங்க, இது வந்து ஒரு ஃபாலோவருக்காக அப்படி இப்படின்றதோட காலம் எது நோக்கி போதோ அதை நோக்கி அது கூட நம்மளே போனாதான் அது போகணுன்றது தான் ஆக்சுவலி. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கும் மக்களுக்கு தெரியணும்னு இருந்துச்சு. அதாவது சும்மா நம்ம வந்தோம் ஃபுட் ரிவ்யூ செய்கிறோம், ஓகே இது எதுக்கு செய்கிறோம், போனால் அடுத்த தடவை போனால் இதுக்கப்புறம் நான் சாப்பாடுகளில் காசு கட்டாமே சாப்பிடுவேன் ஏன்னா ஃபுட் ரிவ்யூ பண்ணிட்டு போயிடும் அந்த மாதிரி நோக்கத்தோட இதுக்கு பின்னால் சில பேர் ஆரம்பிக்கிற காரணங்கள் பெரிய காரணங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பர்சனல் பிராண்டிங், இல்லை நான் ஒரு கம்யூனிட்டியை கிரியேட் பண்ணணும், இல்லை நான் என்னோட ஒரு ஃபேமிலின்ற மாதிரி அப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு. நைஸ் நைஸ். ஹோப்ஃபுல்லி அண்ட் ஆல் தி பெஸ்ட். உங்களோட அந்த கம்யூனிட்டி இது சக்ஸஸ் ஆகுது. ரொம்ப நன்றி ப்ரோ. அண்ட் உங்களோட பர்சனல் பிராண்டிங்கும் சக்ஸஸ் ஆகுறதுக்கு ரொம்ப நன்றி. உங்க சேனலும் சீரும் சிறப்புமாக அடுத்து வளர என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ரொம்ப ரொம்ப நன்றி ப்ரோ. நல்ல விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்க. எங்களால முடிஞ்ச சில உதவிகள்ன்ற மாதிரி நம்மளால முடிஞ்சது, நம்மளும் ஃபேமஸ் ஆகிறோம், அதே நேரத்தில் நம்ம போற வழியில மற்றவங்களும் கொஞ்சம் அப்படியே கியூட் அழகு பார்ப்போன்ற மாதிரி என்னமோ நிகழ்ச்சி முடிஞ்ச மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டோம் நாங்க. ஆனா கேள்விகளும் நிறைய இருக்கு. என்ன நான் ஒன்று கேட்கணும்னு நினைச்சிருந்தேன்னா ப்ரோ, இப்போ ஃபுட் ரிவ்யூ இருக்கு. இப்போ நம்ம என்ன சொல்றோம்னா அதிகபட்சமா நான் சொல்றது என் வாழ்க்கையில வந்து ஒரு சாப்பாடு கடைக்கு போயிட்டு நல்லா இருந்துச்சுன்னா அப்பா சாப்பாடு செம்மையா இருந்துச்சு அடுத்த தடவை வரணும், அவ்வளவுதான் முடிஞ்சு. இது அதுதான் வந்து எல்லா கடைக்கும் சொல்ற விஷயமா இருக்கும். ஆனா அப்படி வந்து நீங்க சொல்ல முடியாது. நீங்க வந்து போற இடத்துல நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும், ஆனா அது வேற வேற மாதிரியும் சொல்லணும். அதுல உங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் கலந்த மாதிரி ஒரு கன்வின்சிங்கான விஷயமாவும் இருக்கணும். ஸோ எவ்வளவு சேலஞ்சஸ் இது வந்து எப்படி சொல்றதுன்னா, லைக் இப்போ ஒரு நார்மலான ஒரு கஸ்டமர் அப்படின்னு வரும்போது நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, சிறப்பா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ நீங்க வந்து ஒரு கஸ்டமர் கிரியேட்டரா திங்க் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து நீங்க ஒரு விஷயத்த உருவாக்கி மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்குறீங்க. ஒரு 30 வீடியோ ஒரு மாசத்துக்கு போடணும். 30 வீடியோவுமே வந்து ஆஹா நல்ல சூப்பர் நல்லா இருக்கு, பிரமாதமா இருக்கு, இப்படியே வீடியோ இருந்தா யார் பாப்பா, போர் அடிச்சு போயிடும். ஸோ அதுக்காகவே நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம மண்டையை கசக்கணும் அந்த மாதிரி. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காகவே நம்ம என்ன பண்ணோம்னா சும்மா ஸ்டார்டிங்ல நம்ம ஏதாவது டயலாக்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கும்ல, அதை 7-1-8 மட்டன் எடுத்து வெட்டு அந்த மாதிரி, 5-1-6 அங்க ஒரு ஹோட்டல் இருக்கு பாரு அப்படின்னு ஏதாவது இந்த மாதிரி ஏதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். அந்த மாதிரி எல்லாம் வச்சோம்னா அவங்க பார்ப்பாங்க, லைக் என்னடா அது ஏதோ சொல்ல வராங்களே, ஜஸ்ட் டு கிராப் த அட்டென்ஷன் ஆஃப் ஃபாலோவர்ஸ். அந்த ஒரே ஒரு விஷயம் தான், கிராப் அட்டென்ஷன் தான் ரொம்ப மேண்டட்ரி. அது இல்லை அப்படின்னா வீடியோ வந்து கண்டிப்பா போக போறது இல்லை. என்னதான் நீங்க இன்ட்ரெஸ்டிங்கா கொடுத்தாலும் அதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயங்கள் ஏதாவது ஒன்று இருக்கணும். அதுக்காகவே நாங்க வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு வார்த்தைகளை மானே தேனே பொன்மானே எல்லாத்தையும் ஒன்று ஆட் பண்ணி போடுறது தான். பட் நீங்க பொதுவா சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொல்றதோட வேற வேற விதமான சொல்றதா நான் பார்த்துருக்கேன். உங்களோட வீடியோல நான் பார்த்தது வந்து நீங்க ஏற்கனவே என்கிட்ட பேசிட்டு இருந்தது மாதிரி அதை நீங்க இங்க இது நல்லா இருக்கு போய் சாப்பிடுங்க அப்படின்றது சொல்றது தவிர நீங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை மட்டும்தான். ஆமா, நான் வந்து எப்படி சொல்றதுன்னா இது வந்து ஒரு சேஃபர் சைடுன்னு கூட சொல்லிக்கலாம். ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு 5-6 வருஷம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 3-4-5 வருஷமாவே ஒரு 5 வருஷம் காலமாவே கண்டிப்பா ட்ரை பண்ணணும், மஸ்ட் ட்ரை, வேற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்றோம். இது வந்து கிரியேட்டர்ஸ் சொல்றது என்னோட சாபக்கேடுன்னு தான் நான் சொல்லுவேன். எப்போ பார்த்தாலும் நம்ம சொல்லி சொல்லி பழகுறனால மஸ்ட் ட்ரைன்னு வந்துருது. ரீசெண்டா வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கொஞ்சம் என்கவுண்டர்ஸ் வந்து நான் ஃபேஸ் பண்ணேன். என்னன்னா, நான் கமெண்ட்ஸ்ல நான் போய் அங்க ட்ரை பண்ணேன், நீங்க சொன்னீங்கன்னு போய் ட்ரை பண்ணேன், நல்லாவே இல்லை, என் காசு வந்து வேஸ்ட் ஆயிடுச்சு உங்களால அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. ஸோ அப்போ எனக்கு ஒரு புரிதல் வந்துச்சு, என்னன்னா நம்ம பெட்டர் வந்து அந்த வார்த்தையவே எடுத்துருவோம். இது வந்து மஸ்ட் ட்ரை அப்படின்றத எதுவுமே நம்ம சொல்ல போறது இல்லை. நீங்க போய் சாப்பிட்றதும் சாப்பிடாததும் உங்களுடைய பர்சனல் விருப்பம். இப்போ நான் வந்து சமீப காலமா போடுற வீடியோ என்ன அப்படின்னா, ஐ எம் ஜஸ்ட் ஷேரிங் மை பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், அவ்வளவுதான். நான் ஒரு இடத்துக்கு போறேன், போயிட்டு அந்த இடத்துல சாப்பிட்றேன், அந்த இடத்துல அட்மாஸ்பியர் எப்படி இருக்கு, டேஸ்ட் எப்படி இருக்கு அப்படின்றது என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து நான் சொல்றேன். இப்போ நான் வந்து சூப்பரா இருக்கு சாப்பாடுன்னு நான் சொல்றேன், இதே சாப்பாடை நீங்க போய் சாப்பிட்றீங்க. எனக்கு வந்து எப்படின்னா ஃபுட்டு வந்து ஸ்வீட்டா இருந்துச்சுன்னா பிடிக்காது. இப்போ உங்களுக்கு ஸ்வீட் மட்டும் தான் பிடிக்கும். அந்த ஃபுட்டை நான் சாப்பிட்டுட்டு எனக்கு வந்து ஓகேவா இருந்துச்சுன்னு நான் சொல்றேன். இப்போ நீங்க அதே கடையில் போய் சாப்பிட்றீங்க, உங்களுக்கு ஸ்வீட் பிடிக்கும், ஆனா நீங்க போய் சாப்பிட்டுட்டு நீங்க நல்லா இருக்குன்னு சொல்லுவீங்க. இப்போ நான் வந்து உங்களை குறை சொல்ல முடியுமா? முடியாது. அந்த மாதிரிதான் என்னோட அனுபவம் அப்படின்றது வந்து என்னோட மட்டும்தான், வேற யாரு கூடயும் கம்பேர் பண்ண முடியாது. அது உண்மைதான். ஏன்னா திருப்பி நீங்க சொன்ன மாதிரி தான், அந்த நீ சொன்னேன்னு சொல்லிதான் நான் போய் சாப்பிட்டேன் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா அது ஃப்ரீக்வெண்ட் ஆயிடுச்சுன்னா இல்லை, அது எனக்கு ஒரு மாதிரி வருத்தம் அளிச்சிச்சு உண்மையில. ஏன்னா அவங்க செலவு பண்ணிட்டு போறாங்க, காசு செலவு பண்ணிட்டு போறாங்க, அவங்களோட டைம் எல்லாமே இருக்கு அதுல. ஸோ ஒருவேளை நம்ம தான் தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு டவுட். ஸோ அதனால பெட்டர் அது இல்லாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. நீங்கள் போய் ட்ரை பண்ணுறதும் பண்ணாததும் உங்கள் விருப்பம். ஐம் ஜஸ்ட் ஷேரிங் மை பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். இது என்னோட தாரக மந்திரம் மாதிரியே வச்சுட்டேன் வீடியோவில்.
ஓகே 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 உண்மைதான். என்ன இந்த கடையெல்லாம் எப்படி சூஸ் பண்ணி கடை வந்து சில பேர் வந்து எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க, இந்த இடத்துக்கு போங்க அந்த இடத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் வந்து கூகுளில் சர்ச் பண்ணுவேன், அந்த இடம் எங்கே இருக்குது எப்படி இருக்குது என்ன நான் பார்ப்பேன். கூகுளில் தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஓகே, கூகுளில் தெரில அப்படின்னா டேரெக்டாகவே போயிடுறது. போயிட்டு எப்படி இருக்கோ அந்த ரியாலிட்டி என்னவோ அதை நம்ம காமிப்போம். ஆனால் மோஸ்ட்லி என்னோட தீம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒன்று இருக்கும். என்னோட தீம் என்னன்னா எக்ஸ்ப்ளோரிங் த அன்எக்ஸ்ப்ளோர்டு கான்டென்ட் அப்படின்றது தான். வித்தியாசமான சாப்பாடு கண்டிப்பா ஏதாவது ஒரு ஏரியாக்குள்ளார அப்படி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கும். ஆனா பாத்தீங்கன்னா ரொம்ப வருஷமா ஃபேமஸான ரெஸ்டாரண்டா இருக்கும், ஆனா ஆன்லைன்ல யாருக்கும் அதை பார்த்திருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி நம்ம எடுத்து சோர்ஸ் பண்ணி சோ அந்த மாதிரி வந்து ஃபாலோவர்ஸ் கிட்ட ஃபாலோவர்ஸ் இல்ல, அது நானே தேடி தேடி போவேன். இப்போ எப்படின்னா, இப்போ நான் வெளியில போறேன்னு வச்சுக்கோங்க, நான் ஒரு நாளைக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு வேளையாவது வெளியில சாப்பிடுவேன். ஒரு வேளை கண்டிப்பா நான் வெளியில சாப்பிடுவேன் எப்பயும். ஸோ அப்போ வெளியில சாப்பிடும்போது நான் என்ன பண்ணுவேன், நான் காசு கொடுத்து சாப்பிட போறேன். ஸோ அப்போ அதை வீடியோவா மேக் பண்ணேன் அப்படின்னா இன்னும் எனக்கு ஈஸியா போயிடும். ஸோ அதை நான் மல்டிபிள் பிளாட்ஃபார்ம்ஸ்ல போடும்போது அது ஆட்டோமேட்டிக்கா ஏர்னிங்ஸா கன்வெர்ட் ஆகும். கரெக்ட் தானே? ஸோ அந்த ஒரு இன்னமும் ஃபாலோ பண்றேன். இந்த இப்போ கூட நான் வந்திருக்கேன், இப்போ முடிச்சுட்டு ஏதாவது ஒரு கடையை தேடி கண்டுபிடிச்சு போய் சாப்பிட்டு போவேன். நான் சொல்றது இந்த ஏரியா கிட்டே ஒரு நாஸ்லிமா கடை இருக்கும், இப்படிதான் நம்ம போறது. ஓகே ஓகே ஓகே. இது வரைக்கும் நீங்க பார்த்ததுலேயே ரொம்ப யூனிக்கான எக்ஸ்பீரியன்ஸ், அந்த மாதிரி ஃபுட் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது? யூனிக்கான எக்ஸ்பீரியன்ஸ்னா நான் இந்த இதுல சாப்பிட்டேன், பூச்சவங்கள வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் பேர் தெரியல, ஆனா வந்து அங்க தவளை சாப்பிட்டேன். எல்லாரும் சொல்லுவாங்க தவளைன்னு உடனே தவளையை தான் வந்து ஹைலைட் பண்ணி காமிக்கிறோம், அதுக்காக இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ், ஆனால் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. சைனீஸ் சைடுன்னு அதை சொல்லுவேன். அப்புறம் ரீசெண்டாக கிரில் ஆன் த ராக் அப்படின்னு சொல்லிட்டு சுபாங்கில் INI காலேஜ் இன்டர்நேஷனல் யூனிவர்சிட்டின்னு சொல்லிட்டு அதுக்கு பக்கத்துல வந்து கிரில் ஆன் த ராக் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதெல்லாம் என்னால மறக்க முடியாத அனுபவங்கள் சைனீஸ் சைட்ல. இப்போ ரீசெண்டாக ரன்தாவில் ஒரு சவுத் இந்தியன் ஃபுட் வந்து சாப்பிட்டுருந்தோம், எல்லாமே நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி நிறைய இருக்கு, சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போகலாம். இதெல்லாம் வந்து யூனிக்கான எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் ஆல்சோ இப்போ நீங்க போன இடத்துல ஓகே ஷூட் பண்ண போயிட்டீங்க, எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு வேளை அந்த சாப்பாடு நல்லா இல்லை, ஓகே அப்ப என்ன பண்றது? அப்படியே அந்த வீடியோ வெளியே வருமா? இல்ல அது வந்து நான் கிளியராகவே சொல்றேன், சாப்பாடு நல்லா இல்லை அப்படின்னு தான் நானும் வந்து முன்னாடி காலத்துலாம் சொல்லியிருக்கேன். ஆனால் ஒரு காலகட்டங்களுக்கு மேலே எனக்குள்ளார ஒரு புரிதல், நம்ம எப்படி வந்து ஒரு சாப்பாடு வந்து நல்லா இல்லை அப்படின்னு சொல்ல முடியும்? ஏன்னா சாப்பாடுன்றது அன்னத்தை வந்து நம்ம கேவலப்படுத்தக்கூடாது. நம்ம உழைக்கிறது எதுக்காக? அந்த ஒருவேளை சாப்பாட்டுக்காக தான். எனக்கு எதுவுமே கிடைக்கல, அந்த சாப்பாடு நல்லா இல்லை, ஆனால் அப்போ நீங்கள் அந்த சாப்பாடை சாப்பிடுவீங்களா சாப்பிட மாட்டீங்களா? சாப்பிடுவோம். அப்போ ருசி பார்ப்போமா? மாட்டோம். ஸோ இது வந்து எதுக்காக சொல்றேன்னா, இப்போ நம்ம வந்து ஒரு ருசிக்காக சாப்பிட போறோம். அந்த டைம்ல வந்து எனக்கு லெட்ஸே அந்த சாப்பாடு பர்சனலி எனக்கு வந்து அது செட் ஆகலை அப்படின்னா, பர்சனலா எனக்கு இந்த ஃபுட்டு செட் ஆகலை, அவ்வளோதான். இதுதான் என்னோடது. அப்படி செட் ஆகாத பட்சத்தில் காமிப்பீங்களான்னு கேட்குறீங்க, கண்டிப்பாக காமிக்க மாட்டேன். ஏன் அப்படின்னா, நம்ம வந்து இன்னைக்கு இந்த ஃபுட்டு வந்து எனக்கு பர்சனலாக செட் ஆகலை, மேபி நாளைக்கு நான் சாப்பிட போகலாம், நாளைக்கு சாப்பிடும்போது அவங்க டேஸ்ட் வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம். கண்டிப்பாக அந்த ஃபுட்டு எனக்கு செட் ஆகலைங்கும் போது ஓனர் கிட்ட கூப்பிட்டு சொல்லுவேன், ஆனால் எனக்கு வந்து இது செட் ஆகாத மாதிரி இருக்குண்ணே, ஏதோ உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, இல்லை வந்து ஒரு மாதிரியாவே இருக்குது ஃபுட்டு, எனக்கு செட் ஆகலைங்கும் போது ஓனர்கிட்ட சொல்லுவோம், ஆனால் கொஞ்சம் திருத்திக்கங்கண்ணே எது அப்படின்னு. அது வந்து பர்சனல் சஜஷனாக சொல்லுவோம். 100 பேர்ல ஒருத்தருக்கு பிடிக்கல, 99 பேருக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கும்போது அந்த ரெஸ்டாரண்ட் ஓனர் யாரோட ஃபாலோ பண்ணுவாரு? 99 பேரோட தான். ஸோ அப்போ வந்து என்ன சேஞ்சஸ் இருக்கோ அது அவங்களோட இதை பொறுத்து. பட் நீங்க இப்படி சொல்லும் போது அவங்களோட கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிப்பாங்க. நிறைய ரெஸ்டாரண்ட்ல வந்து அவங்க கண்டிப்பாக வந்து அவங்க ஒத்துக்கிறாங்க, ஓகே ப்ரோ நாங்கள் வந்து எங்களோட பெஸ்ட்டை வந்து கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறோம் அப்படின்ற சொல்கிறாங்க. ஸோ அதனால நான் என்ன பண்ணுவேன்னா, அவங்கள்ட்ட சொல்லிட்டு அதை நான் அப்படியே வந்து வீடியோவில் காமிக்க மாட்டேன். ஏன் வீடியோவில் காமிக்கல, அதையும் காமிக்க வேண்டியது தானே, ட்ரூவாக இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். நான் வந்து என்ன யோசிக்கிறேன்னா, அது போடுறதுனால வந்து ஒருத்தவங்களோட தொழில் வந்து கெட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதாவது எப்படின்னா, அவங்க வந்து நம்ம ஒரு ஜஸ்ட் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுனால அவங்களோட தொழிலே வந்து ஒண்ணுமே இல்லாம கூட போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நம்மளால ஒருத்தவங்க நல்லா இருக்கணுமே தவிர நம்மளால ஒருத்தர் நாசமா போனான்னு இருக்கக்கூடாது. அதுதான் உதவி செய்யணுமே தவிர உபத்திரம் செய்யக்கூடாது யாருக்கும். முடிஞ்சா நல்லா இருக்குன்னு நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்னு சொல்லுவோம், இல்லையா அப்படியே ஒதுங்கிடுவோம். அப்படியே தத்துவங்களை தெரிச்சு விட்டு போயிட்டே இருக்கு. இன்னொரு விஷயம் சொல்லணும், இப்ப நிறைய பேர் வந்து என்னன்னா, நிறைய பேர் சொல்றாங்க ப்ரோ இது வந்து நல்லா இல்லை, இங்க போய் நாங்க ட்ரை பண்ணோம், கொஞ்சம் ஹானஸ்டா ரிவ்யூ பண்ணுங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க. அவங்க சொல்றது வந்து நான் உண்மையில அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அக்செப்ட் இன் த சென்ஸ், அவங்க சொல்ற விஷயங்களை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். நான் வந்து எனக்கு ஹானஸ்டா இருக்கேன், அது வந்து செகண்ட் பாயிண்ட். மூணாவது, இங்க சொல்ற மாதிரி அவங்க வந்து அந்த ஃபுட்டு வந்து அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா கண்டிப்பா அந்த ரெஸ்டாரண்ட் கிட்ட அவங்க இன்ஃபார்ம் பண்ணாங்கன்னா அவங்க திருத்திக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இப்போ நம்மளோட கமெண்ட்ஸ் லீவ்ல வந்து நம்ம கிட்ட பர்சனலா சொல்லும் போது நம்ம சொல்லலாம், ஆனா நம்ம சொல்றதோட அந்த கஸ்டமரா போய் அவங்க சொல்லும் போது கண்டிப்பா வந்து அவங்களையும் நம்ம தூக்கி விட்ட மாதிரி தான் இருக்கும். அது சொன்னா இன்னும் நல்லா இருக்கும். நைஸ் நைஸ். உண்மைதான். ஐ மீன் பொதுவாக கஸ்டமராக போறவங்க அதனால நானே அந்த மாதிரிலாம் நிறைய செய்ய முடியும். ஒரு கடையில் சாப்பாடு பிடிக்கலன்னா
நம்ம கடுப்புகளை நம்மளுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அடுத்தது வேணா அந்த கடைக்கு போக மாட்டேன் அப்படின்னா அவங்கள்ட்ட ஒரு 2 வாரத்தை அன்பானே என்னன்னே இது ஏத்துக்க மாட்டாங்க. நீங்க சொல்ற மாதிரி தான் 99 பேர் சாப்பிட்டு தான் போனா நீ மட்டும் ஏன்டா நல்லா இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு. ஓகே ஓகே. ஆனா இது வரைக்கும் நீங்க இது சொன்ன ஐ மீன் சந்திச்ச விஷயங்கள் போன ரெஸ்டாரண்ட்ல பார்த்த சேலஞ்சஸ்ன்னு இதாவது 2 சொல்லுவீங்களா? ஏன்னா ஃபுட் ரிவ்யூ அப்படின்ற போது வெளியேந்து பார்த்தாலும் இப்போ நீங்க சொல்லும் போதே எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அதாவது ஒரு சாப்பாடு ஃபுட் எக்ஸ்ப்ளோரர் ஃபுட் எக்ஸ்ப்ளோரர்னு சொல்லும் போது வெளியேந்து பார்க்கும்போது போறோம், சாப்பிட்றோம், ஷூட் பண்ணி போடுறோம், அவ்வளவுதான்ற இது இருக்கு. இப்போ இவ்வளவு தூரம் நீங்க சொல்லும் போதே அதுல எவ்வளவு கஷ்டங்கள் இருக்கு. அதாவது நம்ம ஒரு ஆள் அதுல ஐ மீன் நம்ம அந்த சாப்பாடு வந்து கன்வின்ஸ் பண்ணக்கூடாது, நம்மளோட ஒப்பீனியன் மட்டும்தான் கொடுக்கணும் அப்படின்ற விஷயத்தை கத்துக்கிட்டேன். நல்லா இல்லைன்ற போது அதுல இருக்கிற விஷயங்கள் எப்படி இருக்கு, என்ன நான் சொல்லணும் அப்படின்னு. ஸோ இதுல இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. இதுல பார்த்து நீங்க சேலஞ்சஸ்ன்னு எது சொல்லுவீங்க? சேலஞ்சஸ் அப்படின்னா எனக்கு கஷ்டங்கள், அதாவது சில நேரத்துல நம்மளுக்கு தோணல. ஓகே, சில நேரங்கள் அப்படின்னு பார்க்க போனா பெரிய பெரிய பிராண்ட்ஸ் அப்படின்னு வரும்போது வந்து நம்ம வீடியோ வந்து ரொம்ப யோசிச்சு தான் பண்ற மாதிரி இருக்கும். வார்த்தைகள் பயன்படுத்துறதுல இருந்து ஒரு விஷயத்தை நம்ம மக்கள்கிட்ட கன்வே பண்றதுல இருந்து எல்லாமே. ஏன் அப்படின்னா இப்போ சின்னதா ஒரு வீடியோ அப்படின்னு இந்த சென்ஸ் அப்படின்னா சின்னதா ஒரு பிராண்ட் அப்படிங்கும்போது அது பெரிய இம்பாக்ட் இருக்காது நமக்கு. பெரிய பெரிய பிராண்ட்ஸ் அப்படின்னு வரும்போது வந்து லைக் வெல் நோன் பிராண்ட்ஸ் அப்படின்னு வரும்போது நீங்க அந்த பிராண்ட் ரிகார்டிங் அவங்க இன்வைட் பண்ணாம நீங்களா சொந்தமா ஒரு வீடியோ வெளியாக்குறீங்க அப்படின்னு பண்ணும்போது யூ ஹேவ் டு ஹைட் சம்திங் அண்ட் தென் யூ ஹேவ் டு டூ இட் ஆர் எல்ஸ் நீங்க வந்து லைக் கான்சிக்வன்சஸை ஃபேஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்கணும். என்னென்ன ப்ரோட்டோகால்ஸ், கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கணும். எதை காமிக்கணும், எதை காமிக்க கூடாது, எதை பேசணும், எதை பேசக்கூடாது அப்படின்றத நம்ம கண்டிப்பா தெரிஞ்சிருந்து வீடியோ பண்ணோம் அப்படின்னா சேஃப் ரன்ல இருக்கலாம். ஓகே ஓகே. அண்ட் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து கண்டென்ட் கிரியேஷன் நிறைய பேர் இருக்காங்க. அண்ட் அதுலேயும் இந்த ஃபுட் ரிவ்யூன்றது ரொம்ப காமனாக ஆயிடுச்சு நீங்க நினைக்கிறீங்களா? ஆமாம் ப்ரோ, அது வந்து கிளிஷேவா ஆக்கிட்டாங்க. அப்படி எப்படி ரொம்ப கிளிஷேவா ஆக்கிட்டாங்க இந்த விஷயத்தை. ஐ மீன் எல்லாருமே வந்து ஒரு ட்ரை பண்ற இதுன்றனால. இல்லை ஆக்சுவலா அது எப்படி சொல்றதுன்னா, நான் ஸ்டார்ட் பண்ண டைம்லன்னு பார்த்தா இப்போ என்னோட ஊர்ல இப்போ என்னோட ஏரியா சைட்லன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 பேர் 6 பேர் இருந்தோம். திருச்சியில ஒரு 6 பேர் தான் இருந்தோம். இன்னைக்கு கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலும் ஒரு 50 பேருக்கு மேல இருப்பாங்க. 50 பேருன்றது நான் சொல்றது கம்மியா. ஃபுட் ரிவ்யூன்ற ஃபுட் சம்பந்தப்பட்ட மட்டுமே அவ்வளவு பேர் இருக்காங்க. ஆமா. சோ இது நான் எப்படி பாக்குறேன்னா, ஏன் எல்லாரும் வரக்கூடாது? அதான், ஏன்னா ஒருத்தரே வந்து ஆண்டுகிட்டு இருக்க முடியாது, எல்லாரும் வரணும். ஸோ எல்லாரும் வரும்போது தான் அந்த காம்படிஷன் ஹெவி ஆகும். அப்போ நீங்களும் சோம்பேறியா இருக்க மாட்டீங்க. ஏன்னா ஒரே வீடியோவே ஒரே மாதிரி நம்ம போட்டுக்கிட்டு இருக்காங்க, இவங்க வேற மாதிரி யோசிக்கிறாங்களே, நம்மளோட ஒரு மாதிரி இருக்கு. அப்போதான் நம்மளே நம்ம இன்னும் நம்ம எஜுகேட் பண்ணிப்போம், புது விஷயத்த கத்துப்போம். அதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஹெல்தியான காம்படிஷனா இருக்கும். பொறாமப்படலாம், எப்படின்னா ஹெல்தியான வகையில பொறாமப்படலாம். ஆனா பாரு இவ்வளவு இப்பதான் வந்தான், எப்படா மேல வந்தான். ஆமா, இதுக்கு ஒண்ணு சொல்லுவாங்க, போட்டி இருக்கலாம், பொறாம இருக்கு. ஹெல்தியான பொறாம இருக்கலாம். நல்லா வந்துட்டான் ஐயா, அது எப்படின்னா சந்தோஷமான பொறாம. பாரு ஒன்னும் தெரியாது எப்படி வந்து நிக்குது, அது வேண்டாம். ஓகே ஓகே, உண்மைதான். ஆனா அது வந்து அது ஒரு இல்ல, நான் வரவேற்கிறேன் ப்ரோ. எல்லாருமே வரணும், எல்லாருமே வந்து எல்லாரும் வரதான் இன்னும் நிறைய வந்து டீட்டெயில்டான விஷயங்கள் வந்து தெரிய ஆரம்பிக்கும் மக்களுக்கு. இப்போ நான் பண்றேன் அப்படின்னா எனக்குன்னு சொல்லி ஒரு ஸ்டைல் இருக்கும். அப்போ ஒருத்தவங்களுக்கு ஒரு ஸ்டைல் இருக்கும். ஸோ அப்போ ஒருத்தவங்க ஒரு ஸ்டைலில் வரும்போது இன்னும் வந்து வாஸ்ட் ஆகும். உங்களோட ஸ்டைல் நான் நினைக்கிறது வந்து இந்த மாதிரி தான். நீங்க இப்போ பேசுறீங்களே, வீடியோ ஆரம்பிச்சதுலேருந்து அது பட பழகிடுச்சு ப்ரோ. ஸோ அப்படியே போயிட்டு இருக்கோம். நான் ஒரு முதல் விஷயத்தை யோசிக்கிறதுக்குள்ள 2வது விஷயம் 3வது விஷயம் ஹரிப்படம் சேசிங் சீன்ற மாதிரி அப்படியே போய்கிட்டே இருக்கும். அண்ட் அதான் நான் முதல்ல கேட்கணும்னு நினைச்சேன். ஒரு வீடியோல பார்க்குறோம், கிட்டத்தட்ட நீங்க ஒரு நினைக்கிற மினிமம் ஒரு 3 டிஷ்ஷாவது ட்ரை பண்ணுவீங்கன்ற மாதிரி. ஆமா 3 டிஷ்ஷாவது கண்டிப்பா. 3 கடை, ஐ மீன் ஒரு கடையில 3 டிஷ்ஷா ட்ரை பண்ணுவீங்க. முழுசா எல்லாத்தையும் முடிச்சிருவீங்களா? ஒரு 4 டிஷ் வரைக்கும் முழுசாவே முடிச்சிருவோம். 4-5 வரைக்கும் முழுசாவே முடிச்சிடலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, ஒரு சிக்கன் பிரியாணி வாங்குறேன், ஒரு போர்ஷன் சாப்பிட்ற அளவுக்கு. ஒரு ஆட்டு இறைச்சி பரட்டல், ஒரு கோழி இறைச்சி பரட்டல், ஒரு ஊடான் வாங்குறோம்னா சாலிடா நம்ம சாப்பிட்டு முடிச்சிடலாம். நல்ல பசியோட போறோம் அப்படின்னா கொஞ்சம் இன்னும் நல்லா சாப்பிடலாம். ஆனா இப்ப சில இடங்கள் அப்படின்னு வரும்போது ஒரு புதுசா ஒரு கான்செப்ட் வந்திருக்கும். அந்த கான்செப்ட் வந்து நம்ம வந்து மோஸ்ட் ப்ராபப்லி இனிஷியேட்டிவா போய் நிறைய இடத்துல எடுக்கிறது தான். ஸோ அப்போ இனிஷியேட்டிவா போகும்போது பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய மெனு வந்து கவர் பண்ணாதான் அந்த வீடியோ நல்லா அழகா இருக்குன்றதுக்காக எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்வோம். ஸோ மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது மூஞ்சில் அடிச்சாப்ல ஆயிடும். ஆனா பாக்குறவங்களுக்கு வந்து என்னன்னா, வீடியோ பாக்குறவங்கள முதல்ல வந்து அங்க போய் சாப்பிட்றதுக்கு முன்னாடி வீடியோலயே அவங்க சாப்பிடணும். ஸோ அப்பிடைசிங்கா இருந்தா மட்டும்தான் அவங்க வந்து அந்த வீடியோவை பார்ப்பாங்க.
அதுக்காகவே ஒரு வழி இல்லாம நம்ம நிறைய வந்து ஃபுல் பண்ணுவோம். ஆமா, எனக்கும் இது கேட்கணும். நானே சில நேரம் பார்ப்போம், சில நாசிகண்டர் வீடியோ எல்லாம் போடுவாங்க, எல்லாத்தையும் போடுன்றாங்க, பார்க்க நல்லா இருக்கும். ஆனா யோசிக்கும் போது எப்படி இதை சாப்பிடுவோம், நம்மளா அந்த இடத்துல இருந்தா கூட சாப்பிட கொஞ்சம் கஷ்டப்படும். சாப்பிட முடியாது bro. என்னால அவ்வளவுலாம் சாப்பிட முடியாது. கண்டிப்பா மீதி இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுவேன்னா, லைக் வீட்டுக்கு டாப் அப் பண்ணி எடுத்துட்டு வந்துருவேன், பார்சல் பண்ணி எடுத்துட்டு வந்துருவேன். கொஞ்சம் நேரம் கழிச்சு அப்படியே டிவி பார்த்துட்டு கண்டிப்பா முடிச்சிருவேன், வேஸ்ட் பண்ண மாட்டேன். இப்போ கூட இடையில நான் பார்த்தோம், நீங்க பார்த்துருப்பீங்க, 300 வெள்ளிக்கு ஒரு சைனீஸ் இன்ஃபுளுன்சர் வந்து நாசிகண்டர் பினாயில ட்ரை பண்ணிருப்பாரு. ஒரு தாம்பல தட்டுல அவ்வளோ சாப்பாடு, அந்த வில்லேஜ் குக்கிங் சேனல்ல சமைக்கும் போது அந்த மூடி சைஸ்ல சோறு வச்சு பாகுபலி போல பாகுபலி மீல்ன்ற மாதிரி 300 வெள்ளிக்கு சாப்பிட்டாங்க. அது வீடியோவா எடுத்து போட்டுருந்தாரு. அண்ட் ஸோ இது எல்லாத்தையும் முடிச்சிருக்கீங்க. ஸோ இதுக்காக பட் ஃபிட்டாகவும் இருக்கு. சீக்ரெட்லாம் ஒன்றும் இல்லை, கொஞ்சம் அப்படி இப்படிதான் போயிட்டு இருக்கு பாடி கண்டிஷனு. ஸோ நான் இப்போ ரொம்பவே டவுன் பண்ணிட்டேன். ஃபுட் வேட்டைகள்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணியாச்சு. ஏன்னா இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா ஒருத்தர் 44 வயசு என்னமோ நினைக்கிறேன், ஏறக்குறைய பிலிப்பைன்ஸ்ல ஒரு இன்ஃபுளுசர் ஒருத்தர் இறந்து போயிட்டாரு. நிறைய பொரிச்ச கோழியை சாப்பிட்டனால பிரெயின்ல வந்து ஏதோ பிளட் இது வந்து ரொம்ப ஜாஸ்தியா போய் இறந்து போயிட்டாராம். இன்னைக்கு அந்த வீடியோவை பார்த்ததுல இருந்து உண்மையாலே சொல்லணும்னா மனசுக்குள்ளார எனக்கு ஒரு பீதி வந்துருச்சு. ஒருவேளை ஏதாவது ஒண்ணு நமக்கு ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்ற மாதிரி. அதுவும் கேட்கணும்னு நினைச்சிருந்தேன். ஏன்னா இப்ப மற்ற விஷயத்துல கான்டென்ட் கிரியேஷன் போது மற்ற விஷயங்கள்லாம் நம்ம கன்சிடர் பண்ணணும். ஐ மீன் கண்டென்ட் பிளஸ் அதோட விஷயங்கள் நம்மளுக்கு, அதாவது நம்ம பிரைவசி தாக்கப்படுதா, இல்லை நம்மளோட ஹெல்த் இஷ்யூஸ் தாக்கப்படுதா? ஹெல்த் இஷ்யூ கண்டிப்பா உண்டு ப்ரோ. ஆமா, ஆனா ஃபுட் ரிவ்யூல வந்து அதுதான் நான் கேட்க முடியாது. ஏன்னா இதுல வந்து என்ன நம்ம சாப்பிடணும், அது மருந்தே உணவு, உணவே மருந்துன்றாங்க. பட் இந்த நேரத்துல வந்து அட் த சேம் டைம் இங்க வந்து நீங்க கொஞ்சம் சில நேரத்துல அந்த கோட்டை கொஞ்சம் அழிச்சு தான் ஆகணும். ஏன்னா நீங்க சாப்பிட்டு தான் ட்ரை பண்ணி தான் அது நீங்க சொன்ன மாதிரி அந்த விஷயத்தெல்லாம் சாப்பிடணும். ஸோ அந்த ஹெல்த் கான்சர்ன்ஸ் வந்து எவ்வளவு 100% சொல்லணும்னா ஹெல்த் ப்ராப்ளம் கண்டிப்பாக வரும்னு சொல்றதோட எனக்கு வந்துருச்சு. இதுதான் உண்மை. நான் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ அதனால இப்போ வந்து டாக்டர் எனக்கு அட்வைஸ் பண்ணியிருக்காரு, இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டா இன்னும் கொஞ்ச நாள் நல்லா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி அலர்ட்டே கொடுத்துட்டாரு. ஸோ அதனால நான் அதுக்குப்படி என்ன பண்றேன்னா கொஞ்சம் கம்மி பண்ணி அப்படியே எப்படி சாப்பிடணுமோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா டிராவல் பண்றேன். பட் இனிமே தான் அந்த கொஞ்சம் பிசிக்கலி அந்த எக்ஸசைஸ் இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா மோஸ்ட் ப்ராபப்லி இந்த ஃபுட் பிளாகிங்ல இருக்கிறனால நம்ம என்ன பண்ணுவோம்னா நிறைய இடங்களுக்கு போவோம், சாப்பிடுவோம், திரும்ப வந்து டிவி பார்ப்போம், நெட்ஃபிளிக்ஸ் பார்ப்போம், கேம் விளையாடுவோம், தூங்கிடுவோம். இதுதான், எந்த விதமான அதிகமான ஆக்டிவிட்டி இருக்காது, உடல் உழைப்பு அப்படின்னு சொல்லிட்டு. அது கொஞ்சம் நம்ம பிசிக்கலி ஃபிட்டா இருந்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கலாம் கொஞ்ச நாள். இன்னும் கொஞ்ச நாள் உண்மைதான். எனக்கு இது வந்து ஒரு சில பிரச்சனைகள்லாம் இந்த ஃபுட் ரிவ்யூல இருக்குன்றது அது ஒரு பர்சனை பொறுத்து அது டிபெண்ட் ஆகும் ப்ரோ. எப்படின்னா இப்போ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னோட சர்க்கிள் அப்படின்னா நான் சாப்பிட்டுட்டு என்னோட ரொட்டீன் ஒன்று இருக்கும். என்னோட ரொட்டீன் வந்து ஒரு மாதிரியான ரொட்டீன். ஸோ அதனால அந்த ரொட்டீனுக்கு இப்படிதான் இருக்கணும். இப்போ மேபி உங்களோட ரொட்டீன் எப்படி இருக்கலாம்னா நீங்க வந்து சாப்பிட்டுட்டு நல்லா உங்களோட கேலரிஸை பர்ன் பண்றதுக்கு நீங்க ஜிம்முக்கு போவீங்க, நல்லா வாக்கிங் ஜாகிங்லாம் போறீங்கன்னா கண்டிப்பா நீங்க நல்லா ஸ்டே ஹெல்தி. அவ்வளவுதான். ஆமா ஆமா. ஸோ இதுக்கப்புறம் நீங்க அந்த விஷயங்கள் இல்ல கண்டிப்பா நான் கடைபிடிக்க போறேன். ஐ மீன் ஆல் தி பெஸ்ட். சாவு பயத்தை காட்டிட்டான் பரவாயில்ல அப்படின்னு. உங்களுக்கு பிடிச்ச இன்ஃப்ளூயன்சர் இல்ல ஃபுட் கான்டென்ட் கிரியேட்டர் அந்த மாதிரி யாராவது இருக்கீங்களா? மேக் வைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து யூடியூப். ஆமா யூடியூப்ல பாத்திருப்பீங்க. இந்தோனேஷியாவா பிலிப்பைன்ஸ்? பிலிப்பைன் நினைக்கிறேன், if I'm not wrong. ஆமா ஆமா. ஓ ஆமா ஆமா, நல்லா இருக்கும். கண்ட்ரி எனக்கு தெரியல, ஆனா பேர் மட்டும் தெரியுது. மார்க் வைன்ஸ், கரெக்ட், மார்க் வைன்ஸ் அவர் பேர். ஆனா இவர் ஏன் ஸ்பெஷல் அப்படின்னா ரொம்ப இயல்பா கொண்டு போவார். ஒரு கோழி, பொரிச்ச கோழி இருக்கு அப்படின்னா இப்ப என்கிட்ட கொடுக்குறீங்கன்னா நான் ஒரு மாதிரி மானை தேனே பொன்மானை போடுவேன். அவர் எப்படி இருக்கோ அப்படியே தான் கொண்டு போவார். ஸோ அதனால அவர் ரொம்ப இயல்பான ஒரு இதை கொண்டு போவார். எனக்கு ரொம்ப நாளா இந்த ஃபுட் ரிவ்யூஸ். அடுத்தது நான் இந்த தங்குற ஏரியாவை சொல்றேன், அதை கிட்ட இருந்தாருன்னா நம்ம ஒரு நாள் பண்ணி பார்ப்போம். நீங்க பண்றது போது கூப்பிடுங்க, நான் வந்து பாக்குறேன் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு நான் பார்க்க போறேன். அது ஐ மீன் சாப்பிட்டுட்டு நான் நேற்று கூட இர்ஃபான் வியோட வீடியோ பார்த்துட்டு இருந்தேன். அப்போ அதில் வந்து அவங்க கெஸ்ட் வந்திருந்தாங்க. அப்போ அவர் தான் சொல்லிட்டு இருக்காரு என்னன்னா 2 பேரும் சாப்பிட ஆரம்பிச்சு அவர் சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கெஸ்ட் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. இவர் வந்து ஒரு வாய் வச்சிட்டோன்னு பேச ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் இவர் பேசல, இவர் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் நிப்படி. அப்புறம் அவர் சொன்னாரு, இர்ஃபான் நான் ரொம்ப உங்களோட வீடியோலாம் பார்த்துருக்கேன், ஆனால் இப்போதான் வந்து பார்க்குறேன். ஆக்சுவலி ஒரு வாய் வச்சு நல்லா இருக்குன்றதுனால எனக்கு அடுத்த வாய் பேசவே தோணலை, எனக்கு பாட்டு சாப்பிட்டுட்டே இருக்கு. அதுவே ஒரு பெரிய கஷ்டம் தான் போல இருக்கு அப்படின்னு. அதாவது ஒரு வாய் வச்சுட்டு அடுத்த வாய் நல்லா இருந்தாலும் அதை வைக்காம இப்போ நான் பேசுறேன் பாருன்னு கொஞ்ச நேரம் பேசி 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 அதுக்கப்புறம் தான் அடுத்த வாய் வைக்கணும். ஆனா அதுவே ஒரு பெரிய விஷயம். ப்ரோ சூடா சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு ப்ரோ. ஆமா, வீடியோ எடுக்கணும், அதை கரெக்டா நம்ம அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணணும். எனக்கு சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம்னா சாப்பாடு உள்ளுக்கு போகாது. அதெல்லாம் ஒரு பெரிய ஐ மீன் என்னோட பழக்கங்கள். அப்படி சாப்பிட ஆரம்பிச்சுன்னா சாப்பிட்டுக்கிட்டே இருக்குது, முடிச்சுட்டு தான் பேசுறது. ஆனால் முடிச்சுட்டு வந்து 1 மணி நேரம் கூட பேசுறது அந்த கடையில் உட்காந்துட்டு மாதிரிதான் பழக்கம். பட் அதான் இது சில பேருக்கு அந்த இந்த விஷயங்கள்லாம் கூட நீங்க மாத்திக்கணும் பாருங்கன்ற. கண்டிப்பா
ஓகே ஓகே நைஸ். ஒரு கொண்ட்ரவர்ஷியலான கேள்வி இதை வந்து அவர்கிட்ட நான் மதியம் சொல்லியிருந்தேன். என்னன்னா இந்த கொண்ட்ரவர்ஷியல் வந்து இன்னும் பிரியாணியை பற்றி தான். இந்த பிரியாணி ஸோ நீங்கள் அங்கே உள்ள பிரியாணியும் நல்லா சாப்பிட்ருப்பீங்க, இங்கே உள்ள பிரியாணி நல்லா சாப்பிட்ருப்பீங்க. இப்போ நான் கேட்பேன், ஆனால் இருந்தாலும் நீங்கள் சொல்லுவீங்களா இல்லைன்னு தெரியல, எந்த பிரியாணி நல்லா இருந்துச்சு? ஸோ இது வந்து பேசிக்கா ஒரு கான்ட்ரவர்சியான கேள்வி தான். ஏன் அப்படின்னா பிரியாணிக்குள்ள இருக்கிற கான்ட்ரவர்சி. ஏன்னா நான் வந்து பாதி வந்து இந்தியாவை சேர்ந்தவன், பாதி வந்து இப்போ மலேசியா வாயாச்சு நம்ம. ஸோ அதனாலன்னு சொல்றதோட இயல்பாகவே நான் சொல்றேன், ஹானஸ்டா எனக்கு மலேசியா பிரியாணியும் பிடிக்கும், இந்தியா பிரியாணியும் பிடிக்கும். ஏன்னா இந்தியான்னு வரும்போது நமக்கு எல்லாமே தம் பிரியாணி, எல்லாமே ஒன்னா போட்டு தம் இருக்கும், ஹைதராபாதி ஸ்டைல் தம் பிரியாணி இருக்கும், இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். மலேசியான்னு வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த நாசி பிரியாணி, லைக் அந்த ரைஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல நான் பார்த்தது வந்து அந்த மாதிரி தான் இருக்கும். பிரியாணி ரைஸ் இருக்கும், உங்களுக்கு வேணுங்கிற நான்வெஜ் போர்ஷன் அது கிரேவி மாதிரி வச்சிருப்பாங்க, தொக்கு மாதிரி இருக்கும். அதை நீங்க டாப் அப் பண்ணிக்கிட்டு நீங்களே பிரியாணி பேர் வச்சிடலாம். சிக்கன் பீஸ் வச்சோம்னா சிக்கன் பிரியாணி, ப்ரான்னா ப்ரான் பிரியாணி, அந்த மாதிரி. ஸோ எனக்கு வந்து பேசிக்காவே நான் வந்து தம் பிரியாணியே வாங்கினாலும் அந்த பீஸை தூக்கி தனியாக வச்சிருவேன். எனக்கு அந்த கிரேவி மாதிரி கொடுக்கறது தான், அதோட சேர்த்து சாப்பிடும் போது அது செம்மையா இருக்கும். அந்த வந்து கறி அந்த குழம்பு கொடுக்குறாங்க பிரியாணிக்கு, அங்க வந்து பிரியாணி ரைத்தா மட்டும் தான் வரும். பிரியாணி வரும், ரைத்தா வரும், கத்திரிக்காய் பச்சடி வரும். அந்த கத்திரிக்காய் கொஸ்துன்னு கத்திரிக்காய் பச்சடின்னு வாங்க நிறைய இடத்துல. இங்க வந்து அந்த குழம்பு ஊத்தி தான் நாங்க கிரேவியோட இருக்கும். ஆமா, கிரேவி ஊத்தி சாப்பிடுறது இருக்கு, அதுவே ஒரு வித்தியாசம் தானே. ஆமா, அது வந்து எனக்கு எப்படின்னு தெரியல. ஏன்னா ஒரு சாதம்னு எடுத்துக்கிட்டா நாங்க இங்க வந்து அதுல அது கறியை ஊத்தி அந்த குழம்பு ஊத்தி அடிச்சோம்னா தான் நல்லா போகுன்ற மாதிரி இருக்கும். பட் அங்க வந்து அந்த ரைஸே, ஏன்னா அது நானும் ஒன்றும் போனது இல்லை, அங்க போய் சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும் அந்த ரைஸ்லயே அந்த ஃபிளேவர் வந்துரும்ன்றாங்க. ஸோ அதனால அது அந்த சீரக சம்பாலாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரைஸே வந்து பேசிக்கான தன்மை இருக்கும். ஸோ அதனால அந்த சீரக சம்பாக்குன்னு சொல்லி ஒரு ஃபேன் பேஸ் இருக்கும். நிறைய பேருக்கு சீரக சம்பா பிடிக்கும், நிறைய பேருக்கு இப்போ திருச்சி சைட்லாம் வேண்டிங்கன்னா சீரக சம்பா அப்படின்றதுக்கு ஒரு தனி ஃபேன் பேஸே இருக்கு. சீரக சம்பா பிரியாணினா அப்படியே அந்த அளவுக்கு கிரேஸ் ஆயிடுவாங்க. ஆமா, நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். இன்னொன்று என்ன கேட்கணும்னு நினைச்சிருந்தேன்னா, இப்போ நம்ம சொல்றோம்ல இது மலேசியா பிரியாணி, இந்தியா பிரியாணி அப்படிலாம் இதெல்லாம் வந்து ஏன்னா இங்கே உள்ள ரெஸ்டாரண்ட் செய்யுது, அங்கே உள்ள ரெஸ்டாரண்ட் செய்யுது அப்படின்றால. ஆனால் இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா அங்கே உள்ள ரெஸ்டாரண்ட்ஸே இங்கே நிறைய வந்துருச்சு. அஞ்சப்பரா இருக்கட்டும், சரவண பவனா இருக்கட்டும், தலப்பாக்கட்டி பிரியாணி, இப்படி எல்லா பிரியாணியும் அங்கேருந்து வருணவங்களே இங்கே வந்து திறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் இது ரெண்டுத்துலையும் அப்படி சாப்பிட்ருந்தா கூட நீங்கள் நினைக்கிறீங்களா அங்கே இருக்கிற அதாவது எந்த கடை நான் கேட்க வரும்ல, இந்த எல்லா கடைகளையும் அங்கே இருக்கிற டேஸ்ட்டே இங்கே இருக்கு அப்படின்னு? சோஃபார் கேட்டிங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து மேட்ச் பண்ண முடியுது, ஆல்மோஸ்ட் மேட்ச் ஆகுது. ஆனால் வந்து ஆத்தென்டிக்காக ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வீட்டில் சாப்பிட்றேன், நீங்கள் ஒரு பிரியாணி செய்கிறீங்க, டேஸ்ட் சூப்பராக இருக்குது. இதே பிரியாணியை நீங்கள் கடையில் போய் நீங்கள் கமர்ஷியலாக விற்கிறீங்க, ஆனால் வீட்டில் சாப்பிட்ட டேஸ்ட் வந்து ஏதோ மிஸ் ஆகுதுங்க கமர்ஷியலாக போகும்போது அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி வச்சுக்கலாம். அதுதான் வீடு தான். நானும் சேஃபராக தான் பதில் சொல்றேன். உண்மைதான். இல்லை ஐ மீன் அது நல்லா அப்படின்றது கிடையாது. டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு. அந்த ஃப்ளேவராக இருக்கட்டும், வேறமாவாக இருக்கட்டும், அது எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். உண்மைதான். அதுவும் எல்லாரும் அதுக்கு நிறைய ரீசன் இருக்கு ப்ரோ. தண்ணி, ஏன்னா நான் வந்து பெரிய குக்கோ இல்லை ஷெஃபோ அந்த மாதிரிலாம் கிடையாது. பேசிக்கா தண்ணி, மசாலா, இந்த மாதிரி எல்லாமே இருக்குல்ல உங்களுக்கு. ஆமா, அந்த மாதிரியான ஃபேக்டர்ஸை பேஸ் பண்ணி தான் ஒரு டேஸ்ட் அப்படின்றது. உண்மைதான். இதுக்கு ஆக்சுவலி நான் ஒருத்தர் கேட்கும்போது சொன்னார், அவர் அந்த இல்லைங்க எங்கள் ஊரில் ஏன் அந்த தமிழ்நாட்டில் வந்து பிரியாணி சமைக்கிறது வந்து வேற மாதிரி வருதுன்னா, அவங்க சொன்ன காரணம் வந்து அந்த தண்ணி கூட சொன்னார். அவர் சொன்னார் எங்கள் ஊரில் அந்த வர தண்ணியிலேருந்து கூட அந்த டேஸ்ட் வரும், அண்ட் ஆல்சோ அந்த மசாலா எல்லாமே இங்கே இந்த மண்ணிலேருந்தே விளைஞ்சி இங்கேருந்தே நாங்கள் செய்கிறோம். ஸோ அது இன்னும் வேற மாதிரியான நார்மல் இந்தியன் ஆனியன் வந்து நல்ல காட்டமாக இருக்கும். இன்னொரு ஆனியன் இருக்கும் பாருங்க, இப்போ அந்த ஆனியன் போட்டு சமைக்கிறதுக்கு இந்த ஆனியனை போட்டு சமைக்கிறதுக்கு உங்களுக்கு டேஸ்ட் வித்தியாசம் வரும். இங்கேயே இந்தியன் ஆனியன் தான் டிமாண்டில் ஓடுது. ஸோ அதுதான் அந்த பேசிக் ஃபேக்டர்ஸ் தான். அதுக்காக நம்ம பிராண்டை வந்து குறை சொல்ல முடியாது. இல்லை அதாவது அதுதான் படி ஜஸ்ட் அது கேள்வி கேட்க இவ்வளவு தூரம் சொல்லிருந்தோம். ஆமா ஏன்னா திரும்பி அந்த கடைக்காரங்க அப்படிலாம். ஓகே நைஸ். என்ன நிறைய இருந்துச்சு உண்மையா, நிறைய விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இன்னைக்கு உண்மையாவே. என்ன நீங்க ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா அடுத்த வர ஜெனரேஷன் ஆஃப் ஃபுட் லோகர் கண்டென்ட் ஃபுட் எக்ஸ்ப்ளோரர் இல்லை எதாவது வேணாலும் சொல்லாமா, ஃபுட் ரிவ்யூவர், இப்படி எதுவாக இருந்தாலும் வந்து எனக்கு தெரிஞ்சு டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் ஏதாவது இருக்கா? ஓகே, டூ அண்ட் டோன்ட்ஸ் அப்படின்னு வரும்போது வந்து அந்த அளவுக்கு நான் இன்னும் வளரல. ஸோ அந்த லெவல் நல்லா வளர்ந்து வந்ததுக்கு அப்புறமேட்டு நான் வந்து கண்டிப்பாக சொல்கிறேன். ஓகே ஏன்னா என்ன நான் ஏன் அதை கேட்கணும்னு நினச்சிக்கிட்டேன்னா வந்து அதான் நம்ம ஆரம்பத்தில் சொன்ன விஷயங்கள் தான். அதாவது அடுத்த ஜெனரேஷன் ஆஃப் கண்டென்ட் கிரியேஷன் இங்கே இன்னும் நிறைய பேர் வருவாங்கன்னு நினைக்கிறேன். என்ன நீங்கள் சொன்ன மாதிரி தான் இங்கே வந்து அந்த விஷயங்கள்லாம் இன்னும் அதிகமாக அதோட யூனிக்னஸ் வந்து இன்னும் அதிகமாகும். ஏன்னா எல்லாரும் வந்து ஒரு விஷயத்த நான் கூட பாட்காஸ்ட் ஆரம்பிக்கும் போது நான் தான் முதல்ல செய்ய போகிறேன் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் திரும்பி பார்த்தா இவ்வளோ பேர் வந்துட்டாங்க பின்னால் அப்படின்ற மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் நம்மளோட கேமே அப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. ஒன்னே என்னன்னா கன்சிஸ்டன்சி.
அது ரொம்ப ரொம்ப முக்கியம். டைம் இப்போ 3 மணிக்கு நான் வீடியோ போடணும் அப்படின்னா டெய்லி நீங்கள் போடுறீங்களா இல்லை வாரத்துக்கு 3 நாள் போடுறீங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஷெட்யூல் பண்ணிக்கணும். ஷெட்யூல் பண்ணிட்டு 3 மணிக்கு போடுறீங்கன்னா 3 மணிக்கு போடணும். ஏன்னா இப்போ 7 மணிக்கு டெய்லி வந்து ஒரு நியூஸ் ஓடுது, நீங்கள் டெய்லி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, திடீர்னு 8 மணிக்கு அந்த நியூஸ் போடுறாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த சேனலை பார்ப்பீங்களா? கடுப்பாயிடுவீங்க. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ எப்படி நீங்கள் உங்களோட ஆடியன்ஸை வந்து உங்கள் சைட்டில் ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ட்ரெயின் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்கள் ஆடியன்ஸ் வந்து உங்கள்கிட்ட லைக் இருப்பாங்க. நீங்கள் டெய்லி வீடியோ போடுவீங்களா? நான் வந்து என்ன ஃபாலோ பண்ணல ப்ரோ. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஃபாலோ பண்ணுவேன். டிசிப்ளின் எவ்வளோ முக்கியம் ப்ரோ? 100% முக்கியம் ப்ரோ. டிசிப்ளின் இல்லைன்னா முடிஞ்சு அவ்வளோதான். ஏன்னா எனக்கே தோணலை, நம்ம அன்னாடம் ஒரு விஷயம் இப்போ இன்னைக்கு ஷூட் இருக்குன்னு போமா போறதுக்கு ஒரு காரணம் இருக்குன்னா வேணான்றதுக்கு பல காரணம் இருக்கும் நம்மளுக்கு. அங்க போகாம இருந்தோம்னா அன்னைக்கு தான் நம்மளுக்கு ஒரு படம் மேபி கூட்டாளி சொல்லுவோம், வச்சு வா நீ படம் பார்க்க போலான்னு, இல்லை அன்னைக்கு குடும்பத்துல ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும், இல்லை நம்ம சில நேரம் ஷூட் பண்ணிட்டு போயிருப்போம், அந்த எடிட் பண்றதுக்கும் டைம் வேணும், அதுக்காகவும் செய்யணும். அந்த மாதிரி டிசிப்ளின் கண்டிப்பா ப்ரோ. நான் எங்க போனாலும் சரி, எங்க போனாலும் கண்டிப்பா வந்து வீடியோ என்ன பண்ணும். இப்போ நான் வெளியில போறேன்னு தெரிஞ்சிருச்சுன்னா ப்ரீ பிளானிங்கா வீடியோ வந்து ஷெட்யூல் போஸ்ட்ல வச்சிருவேன். எங்க டவர் கிடைக்குதோ கரெக்டா பார்த்துக்கிட்டே இருப்பேன். 2:30 மணிக்கு அலாரம் கூட சில டைம்லாம் வச்சிருவேன். 2:30 மணி அடிச்சிச்சுன்னா டக்குன்னு போஸ்ட் இறங்கிடும். அவ்வளவுதான். ஷேர் மட்டும் தான் நமக்கு போறீங்க. முதல் நாளே உட்காந்து எல்லாத்தையும் டிராஃப்ட் பண்ணி வச்சிருவோம். ஓகே. கண்டென்ட் கிடைக்காம ஏதாவது அந்த கண்டென்ட் ட்ரை சீசன் அந்த மாதிரிலாம் இருக்கு உங்களுக்கு? அந்த மாதிரி வந்தது இல்லை ப்ரோ. ஏன் அப்படின்னா நான் மோஸ்ட் ப்ராபபிலி பேக்கப் வச்சுக்கிட்டே தான் இருப்பேன். குறைஞ்சது ஒரு 20 நாளைக்கு உண்டான வீடியோ என்கிட்ட எப்பவுமே இருக்கும். ஓகே. நெக்ஸ்ட் 20 டேஸ்க்குள்ள எப்பவுமே வச்சிருப்பேன். ஆமா, நீங்க தான் அண்ணாட ரெக்கார்ட் பண்றீங்க. போட்டுக்கிட்டே இருக்கணும். ஒரு வீடியோ நாங்க மல்டிபிளா ஸ்பிளிட் பண்ணுவோம். வாய்ஸ் ஓவர்ல ஒரு வீடியோ வரும், மியூசிக்ல ஒரு வீடியோ வரும், ஏஎஸ்எம்ஆர் ஒரு வீடியோ போடலாம். அந்த மாதிரி நம்மளே பிரிச்சுக்கிறது தான். ஆமா ஆமா. அந்த வீடியோ முன்னுக்கு அந்த முக்பாங்களா சாப்பிடுவாங்க அந்த மாதிரிலாம். ஆமா, அந்த மாதிரி வச்சுக்கணும். அடுத்தது மலேசியா தாண்டி இப்போ ஃபுல்லு அடுத்து பிளான் பண்ணிட்டு இருக்கோம். வியட்நாம் பிளான் பண்ணிருக்கோம். வியட்நாமா? நல்ல ஊர். வர 21, 22 அந்த மாதிரி. ஓகே ஓகே. என்ன நைஸ் நைஸ். என்ன இன்னைக்கு உங்களுக்கு எப்படி இருந்துச்சு ப்ரோ? எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு என்ன சொல்றது, நல்ல ஒரு ஷேரிங் அவர் ஓன் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது தான். உங்களோட ஜேர்னி உங்க கண் முன்னுக்கே வந்துட்டு போன மாதிரி இருந்துச்சு. யாருமே கேட்டது இல்லை. கொஞ்சம் பேர் கேட்பாங்க, கொஞ்சம் இடத்துல பேசியிருக்கோம். பட் ஆனால் தனியா இந்த மாதிரி கொஞ்சம் டீட்டெயில்டா பேசுறது அப்படின்னா இதுதான். ஓகே ஓகே. எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு நிறைய விஷயங்களுமே புரிஞ்சுக்கிட்டேன், தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்க ஃபுட் பிளாகர், ஃபுட் ரிவ்யூவர், ஃபுட் கண்டென்ட் கிரியேட்டர் இந்த மாதிரி ஏதாவது ஃபுட் எக்ஸ்ப்ளோரர் இந்த மாதிரி ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம கிருஷ்ணா சொன்ன விஷயங்கள்லாம் நீங்களும் ஞாபகம் வச்சுக்கிங்க. அதில் அவர் சொன்ன மாதிரி அந்த கன்சிஸ்டன்சி, டிசிப்ளின் அண்ட் அதில் இருக்கிற அந்த ஹெல்த் இஷ்யூஸ், ஹெல்த் கான்சர்ன்ஸ் அண்ட் ஆல்சோ நம்ம கொடுக்குற ரிவ்யூஸ், ஒப்பீனியன்ஸ் எப்படி மேட்டர் ஆகுது அந்த கடைக்கும் சரி, அது லாபமாக இருந்தாலும் சரி, இல்லை அதுக்கு ஆப்போசிட்டாக இருந்தாலும் சரி. ஸோ நம்ம கொடுக்குற எல்லா விஷயமும் ஒரு கான்ஸ்ட்ரக்டிவ் ரெஸ்பான்ஸாக இருக்கணும்ன்றது தவிர எவ்ரி வேர்ட்ஸ் ஆஃப் இன்ஃப்ளூயன்சர் மேட்டர்ஸ். அது உண்மை. உண்மைதான். நீங்களே முதல்ல சொன்னீங்க, போற போக்குல சொல்லுவோம், ஐயோ வாயா போற போக்குல ஒரு ஊசியை போட்டு போ அப்படின்னு வடிவேலு அந்த மாதிரி கதை தான். ஆமா ஆமா. இவர் கூட என்கிட்ட ஆரம்பத்திலேயே சொன்னாரு, ப்ரோ நம்ம பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ரோ அப்படின்னு. என்ன இதை வச்சு அவர் சொல்லலாம் இல்லையான்னு தெரியல. ஆனா நான் சொல்றேன், வேணும்னா அவரோட வீடியோல கூடிய சீக்கிரத்துல வரும். இப்போ நீங்க வந்து லாங்குவேஜ் கிளாஸ் வேற போயிட்டு இருக்கீங்க. ஆமா ப்ரோ. பாசம் லைவ் கத்துக்கிட்டே இருக்கோம். ஆமா, பாசம் சிக்கெட் பாசம் லைவ் கத்துக்கிட்டு ஆல்ரெடி அவர் சொன்னார்ல, அண்ணா நான் வீடியோ செய்யணும் அப்படி இப்படின்னு. ஆனா இதுக்கு நடுவில் இந்த லாங்குவேஜ் கிளாஸ் வேற. நம்மளே அப்டேட். கண்டிப்பா ப்ரோ. எனக்கு ரொம்ப ஆசை. நம்மளாம் ரொம்ப லைக் நல்லா இருக்கு பேசுறது, அந்த வாய்ஸ் மாடுலேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அதுதான் மிஸ் டாக்டர் சத்யவாணி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க, அவங்க தான் சொல்லி கொடுக்குறாங்க. வார்த்தைகள்லாம் வருது, கடையில போய் ஆர்டர் பண்ற அளவுக்கு பண்ணுவேன் ப்ரோ. பண்ணுவேன். எவ்வளோ அப்படின்னு நம்ம கேட்கலாம். நீ பிரப்பா ஹக்கா அப்படின்னு கேட்போம். அவர் சொல்லுவாப்ல, அதுக்கேற்ற மாதிரி அப்படியே 1, 2, 3 அப்படியே கூட்டிக்கிறது. ஓகே ஓகே. பரவாயில்ல. ஐ மீன் உங்களோட அந்த ஆர்வம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபுட் வ்ளாகிங் அதுன்ற போது நம்ம ஓகே, நம்ம கண்டென்ட் கிரியேஷன் பண்ண தமிழ்ல பேசுறோம், நம்ம இப்படியே பேசிடலாமன்றதோட ஒரு மொழி நம்மளுக்கு முக்கியம். என்ன அதுக்கப்புறம் நீங்க சொன்ன மாதிரி யூனிக்கா நான் செய்யணும், என்ன டெய்லி நான் செய்யணும், கன்சிஸ்டன்டா நான் செய்யணும் அப்படின்ற நிறைய விஷயங்கள் நீங்க சொல்றது வந்து இட்ஸ் ரியலி இன்ஸ்பைரிங் அண்ட் குட் டு ஹியர். தேங்க்யூ ப்ரோ. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி வந்ததுக்கு, கூப்பிட்டது. இத்தனைக்கு நான் இது இந்த ஹோல் விஷயமே நான் நினைக்கிறேன் ஒரு 2 நாள் நடந்த விஷயம் தான். திடீர்னு மெசேஜ் பண்ணேன். ரொம்ப நாளா பார்த்துட்டு இருந்தேன். நான் எப்பயும் போலதான் எல்லாருமே நினைக்கிறதா, கூப்பிட்டா யாரும் நம்மளை கூப்பிட்டு ஐ மீன் மரியாதை கொடுத்து வரமாட்டாங்க அப்படி இப்படின்னு நினைச்சுதான். இருந்தாலும் கேட்டேன், உடனே ஓகேனாரு. ரொம்ப பாராட்டினாரு. முதல்ல கூப்பிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு நான் சொன்னேன். ரெஸ்பாண்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு. அண்ட் வந்தோம், எபிசோட் செஞ்சோம். நல்லா இருந்துச்சு நான் நம்புறேன். அதே மாதிரி
நீங்களும் நம்புவீங்கன்னு நீங்க நினைக்கிறேன். நம்ப நினைக்கிறேன். இது வரைக்கும் இந்த எபிசோட பாட்காஸ்ட் கேட்டுட்டு மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ரொம்ப 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 முக்கியம். இன்னமும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு தெரியும், நானே ஒரு யூடியூப்ல சேனலை பார்க்கும்போது சப்ஸ்கிரைப் பண்றது ரொம்ப கஷ்டம் தான். ஆனால் தயவு செஞ்சு பண்ணி விட்டுருங்க. நம்ம ஃபாலோவர்ஸ் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கவங்க கண்டிப்பா நம்மளுடைய பிரதருக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அவரும் ஃபியூச்சர்ல இன்னும் நல்லா ஷைன் ஆக திருச்சியிலேருந்து பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஆமா எல்லாரும். இது கிச்சாவோட பழைய அந்த content creation friends எல்லாமே அப்படின்னு. அண்ட் நான் கூடிய சீக்கிரத்துல தமிழ்நாட்டுக்கும் போறேன். முதல் தடவை நான் கண்டிப்பா இந்தியாவுக்கு போறேன். ஸோ ரொம்ப ஆர்வமா இருக்கு எனக்கு. அந்த ரொம்ப இத்தனை ஒரு 30 வருஷமா நான் சினிமாலேயே பார்த்த இந்த உலகத்தை முதல் தடவையா நான் போய் பார்க்க போறேன்றதுனால பார்க்க போறேன், அனுபவிக்க போறேன் அப்படின்றது ரொம்ப ஆர்வமா இருக்கு. ஸோ அது இன்னொரு விஷயம், அது நம்ம இன்னொரு எபிசோட்ல பார்த்து பேசுவோம். பட் இன்னைக்கு ரொம்ப வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ப்ரோ. ரொம்ப தேங்க்ஸ். என்ன கடைசியா என்கிட்ட ஏதாவது கேள்வி கேட்கணும் ப்ரோ? இல்ல ப்ரோ, ஒன்றும் இல்லையா? ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு அப்படின்னு. அப்படிலாம் இல்ல. சோ அடுத்த லெவல் வந்துருவீங்க அப்படின்றது தெரியும். சோ அதனால கேள்வி. ஐயோ ரொம்ப நல்லா இருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்க ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ். என்ன அடுத்த வாரம் இன்னொரு எபிசோட்ல திரும்பி பார்ப்போம். டாடா பாய். பாய்.